வாழைத்தண்டை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 3 துண்டு வாழைத்தண்டு எடுத்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1/2 அடி நீளத்தில் இருக்குது, மீதி 2 பார்த்தீங்கன்னா 1/2 அடிக்கு மேலே 3/4 அடி நீளத்தில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டை நான் சுத்தமாக பட்டைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 நுனி பகுதியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்டை நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதிலேருந்து நான் ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டதுனால பட்டை எதுவுமே எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கிராஸ் கட்டு தான் நம்ம போட போகிறோம். தண்டில் நார் இருக்கும், நம்ம நறுக்கும்போது அந்த நாரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதே கிராஸ் கட்டில் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு கனம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீளமாக கட் பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கனத்தில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, அதே சமயம் இந்த மாதிரி நீளமாக இருக்கணும். இதில் நாம் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அதுக்காக நான் இந்த கட்டரில் வச்சு இங்கே கட் பண்ணிக்கிறேன். இல்லை கத்திலேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட்டர் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டர் வச்சு எடுக்கும் பொழுது அது உள்ளே அந்த பீஸு சேர்ந்து வந்துடுங்க. இதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு தடவையுமே பார்த்திங்கன்னா இந்த நாரை நம்ம சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பீஸை நம்ம இந்த ரெசிபிக்கும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரெசிபிக்கும் பயன்படுத்திக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம அப்படியே வச்சா கருப்பாயிடும், அதனால் மோரில் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மோர் எடுத்து அதில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீர் மோரில் போடும்பொழுது கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாம் எடுத்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி கட்டர் வச்சு கட் பண்ணிட்டேங்க. சில துண்டுகள் பார்த்திங்கன்னா மெலிசாக சின்னதாக இருக்கிறதுனால நான் கத்திலேயே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கட்டர் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கத்திலேயே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா குட்டியாக மூடி ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மூடியை வச்சு கூட அழுத்தம் கொடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த நீர் மோர்லேருந்து இந்த துண்டுகளை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாமே நான் வேறொரு ரெசிபிக்கு பயன்படுத்த போகிறேன், அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நார் வந்திருக்கு. ஒரு துண்டும் கட் பண்ணும் பொழுதெல்லாம் நமக்கு நார் சேர்ந்து தான் வரும். அதை சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீர்மோரில் இருக்கக்கூடிய இந்த துண்டுகளை நாம் அப்படியே துடைக்கலாம் வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மட்டும் அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மோர் பார்த்திங்கன்னா 1 சிட்டிகை மிளகு பொடியும் 1 சிட்டிகை சால்ட்டும் போட்டு குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாழைத்தண்டு நறுக்கி போட்டிருக்கோம், அதோடைய சத்துக்கள் இந்த நீர்மோரில் இறங்கியிருக்கும். நீர்மோரில் இருந்த துண்டுகள் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க. எனக்கு இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிருக்குது. இந்த மோர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 சிட்டிகை மிளகு பொடி சால்ட்டு போட்டு நான் குடிக்க போகிறேன். அதுக்காக நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த துண்டுகளை நம்ம வேக விட போகிறோங்க. வேக விடுறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியும் இப்போ நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த துண்டுகளை நாம் இந்த இட்லி தட்டில் அப்படியே பரவலாக வச்சுக்கலாம். இந்த வேக விடாமல் அப்படியே செய்யக்கூடாதான்னு கேட்பீங்க. வேக வச்சு செய்யும் பொழுது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் வேக விடுறோம். நம்ம அதிக நேரம் விட போகிறதில்ல, ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் வேக விட போகிறோம். எல்லா துண்டுகளையும் நான் இட்லி தட்டில் அடுக்கி விட்டுட்டேங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகும் வாழைத்தண்டுங்கிறதுனால. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேக விட்டுட்டிங்கன்னா உடஞ்சிடும் துண்டு துண்டாக. ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது. வேக வச்ச துண்டுகள் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அகலமாக இருக்கக்கூடிய தட்டு அல்லது கிண்ணம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கூடவே இதில் சேர்க்குறதுக்காக 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு அது வேண்டான்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ஏன்னா சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
கூடவே இதில் சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நீங்கள் எடுக்கிற வாழைத்தண்டோட அளவை பொறுத்து நீங்கள் இதெல்லாமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன், அது வீட்டில் அரைச்ச மாவு தான். இப்போ கைகளை வச்சு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவு மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும். இதில் நான் புளிப்பு சுவைக்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே மோரில் போட்டு எடுத்ததுனால நான் அதை சேர்க்கலை, இது உங்களோட விருப்பம்தான். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கறதுனால மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எந்த மசாலா ரெடி பண்ணாலும் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிப்ஸாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த துண்டுகள் இதை இதில் போட்டு பரட்டிக்கணும். இது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அகலமான தட்டு அல்லது பாத்திரம் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பரட்டும் பொழுது அது உடையாமல் நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த மாதிரி பரட்டி பரட்டி நம்ம இதிலேயே ஓரமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நாம் பரட்ட போகிறோம். எல்லா துண்டுகளிலும் மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டாங்க. இது குறைஞ்சது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கி டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. பேன் தான் பயன்படுத்தணும்னு இல்லை, தவா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். பேனில் ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம ஊற வச்ச பீசஸும் மசாலா 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு துண்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம், அதனால் லிட்டு போட்டுடலாம், மூடி போட்டுடலாம். நம்ம வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது. மசாலா மட்டும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு பீசஸாக போட்டுக்கலாம். நான் மொத்தம் 4 துண்டுகள் போட்டிருக்கேன். துண்டுகள் போட்ட உடனே மிதமான தீயில வச்சுருங்க. ஒரு 10-15 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு. அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாழைக்காயில் நாம் செஞ்சுருக்கோங்க. அந்த ரெசிபி வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டில் வந்து நார் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம நறுக்கும் பொழுதே நம்ம ஒரு துண்டுலேயும் நாரை எடுத்துகிட்டு நறுக்கினோம்னா ரொம்ப சுலபமாக நம்ம நறுக்கவும் முடியும், நாரை எடுக்கவும் முடியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கவும் முடியுங்க. செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நார் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா நாம் வெளியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் பரட்டி விட்டேன். இப்போ எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம மொத்தத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம எண்ணெய் குடிக்காது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும். வாழைத்தண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஒன்று கூட தட்டில் மிச்சம் வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டை வச்சு அருமையான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக நாம் ரெடி பண்ணிட்டோம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டு, பொரியல், சாம்பார் இந்த மாதிரி செய்வோம். நானுமே அடிக்கடி செய்வேன். ஆனால் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன் சில வீட்டில் பெரியவங்களே கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஒன்று கூட தட்டில் மிச்சம் இருக்காது. ஏன் தட்டையே தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நாம் ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மீன் வறுவல் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். மீன் வறுவல் இதே மாதிரி நான் வாழைக்காயில் செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம நார் எல்லாமே எடுத்து தான் செஞ்சுருக்கிறோம். அதனால் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு துண்டுமே பாருங்கள் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு துண்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். நம்ம ஏற்கனவே இட்லி தட்டில் வேக வச்சிட்டோம். அதனால் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். சட்டுன்னு நமக்கு பிக்க வரும். கொஞ்சம் நார் அப்படி இப்படி வரதாங்க செய்யும் வாழைத்தண்டுங்கிறதுனால. இந்த நார் வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம சாப்பிடும்படி தான் இருக்கும். அதனால் சேர்த்து சாப்பிட்றலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா?
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நார் வந்து நம்மளுடைய வாயில் தங்கலை, அந்தளவுக்கு மென்று சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. வாழைத்தண்டுனால நார் தானுங்க, அந்த நார் அதிகமாக இருக்கனால தான் நிறைய பேர் வந்து அதை நறுக்கிறதுக்கோ அதை பயன்படுத்துறதுக்கோ கூட யோசிப்பாங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம பலவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் எப்போவுமே சோள மாவு மட்டும் சேர்க்காமல் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.